நம் உடல், அணிந்திருக்கும் ஆடை, குடியிருக்கும் வீடு ஆகியவை மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது. மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். வாக்கினால், நம் இனிய பேச்சால் புண்ணியம் செய்ய வேண்டும். அது நமக்கு மட்டுமில்லாமல் மற்றவருக்கும் துன்பம் வராமல் துணை நிற்கும். பணம் நமக்கு எப்போதும் துணை நிற்காது. ஆனால் புண்ணிய செயல்களால் செல்வத்தை தர்மம் என்னும் நோட்டாக மாற்றிவிட்டால் எந்த காலத்திலும் துணை நிற்கும். மனம் நமக்கு கட்டுப்பட்டு அடிமையாவதையே யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதை கட்டுப்படுத்த பழகிவிட்டால் நம்மால் எவ்வளவோ விஷயங்களை சாதிக்க முடியும். அறிவியலால் நன்மை உண்டாவது போல ஆபத்தும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பக்தியும் அமைதியுமே இந்த ஆபத்தை நீக்கும் மருந்து. நம்மை ஒருவர் துன்புறுத்தும் போது அதை சகித்துக்கொண்டு அவரை மன்னிப்பதுதான் பொறுமை. ஆனால் இதை கடைப்பிடிப்பது கஷ்டம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.